6 லட்ச ரூபா செலவு பண்ணேன் 8 லட்ச ரூபா செலவு பண்ணலாம் சொல்லும் போது நான் சார் அவங்க தவறுன்னு சொல்லலை, நீங்க மருத்துவம் அப்படி ஆயிடுச்சு. நான் அப்ப கேட்பேன், அம்மா எப்பமா கடைசியா தர்மம் பண்ணீங்கன்னு கேட்பேன். தர்மம் நான் கோயிலுக்கு போகும்போது வாசல்ல காசு இல்லைங்கம்மா, தர்மம் எப்பமா பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப கேட்பேன். அவங்களுக்கு தர்மம்னா என்ன, தானம்னா என்ன, புண்ணியம் என்னன்னு தெரியாம இருக்கு. நீங்க சொல்லுங்க. கோயில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பிச்சை போறது எல்லாம் தர்மம் கணக்குல வராது சார். அதெல்லாம் நம்ம கிட்ட வசதி இருக்கு, அவங்களுக்கு செய்யறோங்க சார், அவ்வளவுதாங்க சார். நம்ம பிறந்தது யார் வாழ்க்கையா மாத்துறதுக்கு நம்ம காரணமா இருந்திருக்குமா, யார் வாழ்க்கையா உயரத்துக்கு காரணமா இருந்திருக்குமா? ஒரு ஸ்கூல் புக்கு வாங்க, ஒரு நோட்டு புக்கு வாங்க முடியாத ஒரு குழந்தைக்கு நோட் புக்கு வாங்கி கொடுத்து, பேக் வாங்கி கொடுத்து, அந்த படிப்பு முன்னேறி அந்த குழந்தை அடுத்துக்கடுத்து போன காரணமா இருக்கு. இதெல்லாம் தான் சார் புண்ணியம் தர்மம். என்ன கேட்டாங்க சார், என்ன ஒரு நேர்காணல கேட்டாங்க, கோயில் கட்டுவீங்களா இல்ல சினிமா படம் எடுப்பீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் சினிமா படம் தான் எடுப்பேன், முருகர் படம் தான் எடுப்பேன். கோவில் கட்டுறதுக்கு 1000 பேர் முருகர் படைச்சிருக்காரு, 1,00,000 பேருங்க கோயிலுக்குன்னு ஒண்ணு செய்யணும்னு. ஆனால் ஒரு மருதமலை முருகரை பத்தி எப்படி சின்னப்பா தேவர் ஐயா மருதமலை மாமணின்னு ஒரு பாட்டு வச்சு அடுத்த 200 வருஷம் ஆனாலும் அந்த பாட்டு கலியுகத்துல இருக்கும். அப்படி ஒரு விஷயம் செய்த நான் வந்திருக்கேன். அதே சமயத்துல எனக்கு கோவிலுக்கு நீங்க அபிஷேகத்துக்கு பணம் கொடுப்பீங்கன்னா இல்ல தெய்வ குணம் கூட தெய்வ குணம் கொடுப்போம். அபிஷேகத்துக்கு எங்கேயாவது யார் மூலயமா இறைவன் கொண்டு வந்துருவாரு. இறைவனுக்கு என்ன வேணுமோ இறைவன் யார் மூலம். ஆனா அந்த தெய்வ குழந்தைகளை செய்யறதுக்கு யாரும் கிடையாது. அதே சமயத்துல நம்ம யாரோட தலையத்தையும் மாத்தாம இருக்கணும் சார் வாழ்க்கையில. நீங்க சில பேருக்குலாம் நான் பார்த்துருக்கேன் சார். நான் அப்படியே மனசுல உள்வாங்கி வச்சுப்பேனே தவிர ரியாக்ட் பண்ண மாட்டேன் சார். இந்த மாதிரி எப்பயும் நேர்காணலுக்கு சொல்றதா உண்டு. என்ன வசதி இருந்தாலும் சில பேருக்கு அந்த உதவி பண்ற மனசுலாம் வராது சார்.